ஹலோ மக்களே! நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான மீன் மேக்கர் வச்சு ஒரு கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அது கூட 2 கப் அளவுக்கு மீன் மேக்கர் போட்டிருக்கேங்க. மீன் மேக்கர் இந்த மாரி வெந்து வந்ததுக்கப்புறமா தனியா எடுத்து வச்சுருங்க. ஒரு 3 உருளைக்கிழங்க நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அத இந்த மாரி மசிச்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வேக வச்சிருக்க மீன் மேக்கர் கூட ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இது 2யும் போட்டு நல்லா ஒரு கிரைண்ட் பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பேஸ்ட்ட உருளைக்கிழங்குல போட்டுடலாங்க. போட்டதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு பிரெட் கிரம்ப்ஸ் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுருங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பிளேட்டில் பிரெட் கிரம்ப்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கட்லெட் இந்த ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் டைப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிரெட் கிரம்ப்ஸ் கூட நல்லா வந்து 2 சைடும் நல்லா ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி எடுத்து டபுள் கோட்டிங் மெத்தட்னு சொல்லுவோம்லங்க, அந்த மாதிரி பண்ணிடுங்க. பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி ஒரு 4, 5 பீஸ் இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி பிளேட்டில் வச்சுருக்கேங்க. இப்போ எனக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கட்லெட்டை அது கூட சேர்த்துடலாங்க. இப்போ நான் எல்லா கட்லெட்டையும் அது கூட சேர்த்துட்டேன். கட்லெட் வந்து லைட்டாக பொரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ ஓரளவுக்கு கட்லெட் வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.